பாலைவனமாகும் தமிழ்நாடு. ஒரு சொட்டு நீர் இல்லை. கதரும் தமிழக மக்கள். அலைபாய்ந்த காவிரி இன்று பாறை படுக்கையாக மாறி நின்றது. ஒரு சொட்டு நீருக்காக இயங்குகிறது. எத்தனையோ கிராமங்களின் தொண்டை. இருப்பினும் தமிழக மக்களின் கண்ணீரே காவிரிக்காக கரைபுரண்டு ஓடுகிறது. அவர்களது தாகத்தை தணிக்க முடியாமல், எச்சிலையும் ஒழுங்க முடியாமல், தமிழக அரசை பார்த்து காரி எச்சிலை துப்பும் அளவுக்கு இன்றைக்கு தண்ணீர் பஞ்சத்தால் தமிழக மக்கள் மத்தியில் எழுந்த கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று உலகம் வளவழங்கும். உலகத்தில் வாழும் உயிர்கள் அனைத்திற்கும் நீர் இன்றியமையாதது. அந்த நீர் இல்லாவிட்டால் உலகில் உயிர்களின் இயக்கமே இருக்காது. அத்தகைய நீரை தடையின்றி வழங்குவதும் மழை. அதாவது மழை பெய்தால்தான் உலகம் இயங்கும், உயிர்கள் வாழ முடியும். அப்படி இருக்கையில் மழையும் மனிதனை இந்த ஆண்டு சோதிக்கிறது. தண்ணீரும் தராமல் கர்நாடக அரசு தமிழக மக்களை மென்மேலும் சோதித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் வாழ்வாதார மையமாக திகழும் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகள் போதிய நீர்வரத்து இன்றி முற்றிலும் வறண்டு பாலைவனம் போல காட்சியளிக்குது. இதனால் திருச்சி மாநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல மாவட்டங்களில் மிக கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. காவிரியை மட்டுமே நம்பி திருச்சி மாவட்டம் பெருகமேனி உள்ளிட்ட பல்வேறு ஆற்றங்கரை பகுதிகளில் பல குடிநீர் ஆதார கிணறுகள் அமைக்கப்பட்டு இயங்கி வருது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளை மட்டுமே நம்பி 10க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட கூட்டு குடிநீர் திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டு வருது. குறிப்பாக மணப்பாறை குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், ஜீயபுரம் அருகே உள்ள கீரனூர் குடிநீர் திட்டம், கம்பரசம்பேட்டை மற்றும் ஸ்ரீரங்கம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் குடிநீர் திட்டங்கள் அனைத்தும் காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளை முதன்மையாக கொண்டே இயங்குது. இத்திட்டங்களின் மூலம் திருச்சி மாநகராட்சி பகுதிகள், திருச்சி கிராமப்புற மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களான புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருது. தற்போது ஆற்றில் தண்ணீர் ஓட்டம் முற்றிலுமாக நின்றுவிட்டதால் இத்திட்டங்களுக்கு தேவையான குடிநீரை உறிஞ்சி எடுப்பதில் பெரும் சிக்கல் உருவாகியிருக்கு. வழக்கமாக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கம். முன்னாள் திமுக ஆட்சியில் 5 வருடமும் தவறாமல் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு கர்நாடக அரசு தனது வழக்கமான நீர் பங்கீட்டை தமிழ்நாட்டிற்கு வழங்க மறுத்திருக்கிறது. தங்கள் மாநில அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லை என்று காரணத்தை கூறி கர்நாடக காவிரி நீரை திறக்காததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. பாசன தேவையை தாண்டி குடிநீர் தேவைகளுக்காக திறக்கப்பட்ட குறைந்த அளவு தண்ணீரும் ஆற்றுப்படுகையை வந்தடைய போதுமானதாக இல்லை. இதற்கு நடுவே சுட்டெரிக்கும் கோடை வெயில், எல் நினோ பருவநிலை மாற்றம் போன்ற இயற்கை காரணிகளால் ஆற்றில் இருந்த சொற்ப நீரும் ஆவியாகி காவிரி ஆற்றுப்படுகை தற்போது மணல் பரபரப்பாக மாறி உள்ளது. தற்போதைய சூழல் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கல. தற்போது காவிரி ஆற்றுப்படுகையில் உள்ள நிலத்தடி நீர்மட்டத்தை கொண்டு இன்னும் சில வாரங்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களை ஓரளவு இயக்க முடியும். அதற்கு பிறகு ஆற்றின் அடியில் உள்ள நிலத்தடி நீர்மட்டமும் வேகமாக குறைய தொடங்கும் போது நீர் உறிஞ்சும் கிணறுகளில் தண்ணீர் வரத்து முற்றிலுமாக பாதிக்கப்படும் என எச்சரித்திருக்காங்க. இத்தகைய நிலை நீடித்தால் திருச்சி மாநகரம், புறநகர் பகுதிகள் மற்றும் அதனை நம்பியுள்ள ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு வெடிக்கும். குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டால் மக்களின் அன்றாட வாழ்க்கை முற்றிலும் முடங்கும் அபாயம் இருக்கிறது. எனவே அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்களை விரைவுபடுத்தி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக கர்நாடகாவிடமிருந்து குறைந்தபட்ச குடிநீர் தேவைகளுக்கான காவிரி நீரையாவது உடனடியாக பெற தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி மற்றும் தென் மாவட்ட பொதுமக்கள் கூப்பாடு போட்டு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காவிரி கரையிருக்கு, கரை மேலே கல்லிருக்கு, பூ போல மனமிருக்கு, புரிந்து கொண்டால் உயிர் பிழைப்பாய். ஆசைக்கு வெட்கமில்லை, அறிந்தவர் முன் அச்சமில்லை. தமிழகத்தில் தூக்கமில்லை, கண் கலந்தால் வார்த்தை இல்லை.
கரைமேலே கல்லிருக்கு பூ போல மனம் இருக்கு புரிந்து கொண்டால் உயிர் பிழைப்பாய் என்று கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்து காவிரியை தமிழக விவசாய மக்களின் கண்ணீர் குரலை கர்நாடக அரசுக்கு எடுத்துரைத்து காவிரியை மீட்டு தருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.